உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பினாங்கில் கனத்த மழை, 200க்கும் மேற்பட்ட மரங்கள் சாய்ந்தன. பினாங்கில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் பலத்த காற்று மற்றும் கனத்த மழையினால் 200க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்ததாக பினாங்கு முதலமைச்சர் சவ் கொன் யாவ் தெரிவித்தார். மரங்கள் சாய்ந்தது தொடர்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்களிடமிருந்து சுமார் 90 புகார்கள் பெறப்பட்டுள்ள வேளையில் நேற்று 9 புகார்களும் இன்று மதியம் 12 மணி வரையில் 73 புகார்களும் பெறப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இதில் 5 வீடுகளும் 8 வாகனங்களும் கடுமையாக சேதமுற்றன. வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்ட தகவலின்படி மோசமான வானிலை நாளை புதன்கிழமை வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சவ் கொன் யாவ் குறிப்பிட்டார். சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை வெட்டி அகற்றும் பணிகளில் ஊராட்சி மன்றங்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். குரங்கம்மை நோய் தொடர்பில் மலேசியா முதலாவது சம்பவத்தை நேற்று பதிவு செய்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. குரங்கம்மை நோயாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 58 சம்பவங்களில் ஒருவருக்கு குரங்கம்மை நோய் கண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ரட்சி அபு ஹசன் தெரிவித்தார். உள்ளூரைச் சேர்ந்த அந்த ஆடவர் கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் காய்ச்சல், தொண்டைவலி, இருமல் போன்ற உபாதைகளுக்கு ஆளாகி வந்ததாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 21 நாட்களில் அந்த நபர் எந்தவொரு வெளிநாட்டிற்கும் சென்றதில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் டாக்டர் முகமது ரட்சி தெரிவித்தார். சமூக நல இல்லங்களில் 17 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் தொடர்பு படுத்தப்பட்ட GISB ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் முக்கிய சந்தேக பேர் வழி நாளை புதன்கிழமை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நபர் நாளை காலை 8 மணிக்கு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார் என்று கோலாலம்பூர் போலீசார் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினால் நடத்தப்பட்டு வந்ததாக கூறப்படும் 20 சமூக நல இல்லங்களில் கடந்த புதன்கிழமை காலையில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் 402 சிறார்கள் மீட்கப்பட்டனர். அவர்களில் 13 பேர் இயற்கைக்கு மாறான உறவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது என்று போலீசார் குறிப்பிட்டிருந்தனர். பினாங்கு புக்கிட் மர்தாஜாமில் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 50 வயது மாது ஒருவர் 2 மீட்டர் ஆழத்தை கொண்ட பாதாள குழிக்குள் விழுந்து மரணமுற்றார். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் அந்த மலைப்பகுதியில் ஜலான் கோலாம் செரோ தொக்குன் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. ஐச்சின் என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த மாது சம்பவ இடத்திலேயே மாண்டதாக தீயணைப்பு மீட்புப் படை அதிகாரி அஸ்மி ஜக்காரியா தெரிவித்தார். 60 கொண்ட மீட்புக் குழுவினர் அந்த மாதுவின் சடலத்தை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்ததாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மத்திய வங்கியான பேங்க் நகராவின் முன்னாள் கவர்னர் தன்ஸ்ரீ அஹ்மத் முகமது டோன் காலமானார். அவருக்கு வயது 77. ஜொஹோர் பாரு ஜலான் தங்கா ஸ்தூலாங் பாருவில் உள்ள தனது இல்லத்தில் இன்று அதிகாலை 1:55 மணியளவில் அவர் காலமானதாக அவரின் துணைவியார் பொன்ஸ்ரீ ஹமிதா முகமது தெரிவித்தார். உடல் உறுப்புகள் செயல் இழப்பு காரணமாக அஹ்மத் முகமது டோன் அவதி உற்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. 7 பிள்ளைகளுக்கு தந்தையான அஹ்மத் முகமது டோன் பேங்க் நகராவின் கவர்னர் தான்ஸ்ரீ ஜஃபார் ஹுசேனுக்கு பதிலாக கடந்த 1994ஆம் ஆண்டு மத்திய வங்கிக்கு பொறுப்பேற்று 1998ஆம் ஆண்டு வரை சேவையாற்றி வந்தார். மலேசிய பணநோட்டில் 7வது பணநோட்டு அச்சடிப்பில் அஹ்மத் முகமது டோனின் கையெழுத்து இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடா கூலி மாவட்டத்தில் இன்று அதிகாலையில் பெய்த கனத்த மழையில் பல இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. கூலிம் போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் முழங்கால் அளவிற்கு நீர்மட்டம் உயர்ந்தது. இந்த திடீர் வெள்ளத்தில் கம்போங் டாருல் அமான், கம்போங் அயர் மேரா உட்பட பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதில் சுமார் 70 குடும்பங்கள் பெரும் அவதிக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டது. தவிர முகிம் சொர்டாங், முகிம் பாகான் சமா மற்றும் முகிம் சுங்கை கொச்சேல் ஹிலேர் ஆகிய பகுதிகளும் பாதிக்கப்பட்டதாக பொது தற்காப்பு படையினர் தெரிவித்தனர். பாஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சூதாட்ட மையங்களை மூடப்போவதாக வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஓர் அரசியல் சித்து விளையாட்டாகும் என்று அமனா கட்சியின் பொதுச் செயலாளர் முகமது ஃபைஸ் ஃபட்சேல் தெரிவித்தார்.
இஸ்லாத்தின் கோட்பாட்டின் கீழ் சூதாட்டம் என்பது ஒரு சட்டவிரோத செயலாகும். ஆனால் பாஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோதுதான் வெறும் 8 இருந்த லாட்டரி சீட்டு சிறப்பு குழுக்களின் எண்ணிக்கை 22 அதிகரிக்கப்பட்டது என்பதை முகமது ஃபயீஸ் சுட்டிக்காட்டினார். லாட்டரி சீட்டு சிறப்பு குழுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது குறித்து பாஸ் கட்சி மறந்திருக்கலாம் அல்லது மறந்ததை போல நடிக்கலாம். ஆனால் நடப்பு உண்மையை அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முகமது ஃபயீஸ் வலியுறுத்தியுள்ளார். சூதாட்ட மையங்களை மூடுவதற்கு பாஸ் கட்சி முனைப்பு காட்டுவதை காட்டிலும் தாம் ஆட்சி செய்து வரும் மாநிலங்களில் அதிகரித்து வரும் பாலியல் பலாத்காரம் உட்பட இதர குற்றச்செயல்களின் எண்ணிக்கையை குறைப்பது குறித்து அந்த மதவாத கட்சி ஆராய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கொலக்கடா நீர்ப்பகுதியில் கடல் அலைகள் 5 மீட்டர் உயரம் வரை மேலோங்கியதை தொடர்ந்து லங்காவிக்கும் கொலபர்லீஸுக்கும் இடையிலான ஃபேரி சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் 2000க்கும் மேற்பட்ட பயணிகள் பெரும் பரிதவிப்புக்கு ஆளாகினர். தொடர்ந்து வந்த 4 நாள் விடுமுறையை உல்லாசமாக கழிப்பதற்காக லங்காவிக்கு வந்த பலர் உரிய நேரத்தில் அந்த தீவை விட்டு திரும்ப முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டது. நேற்று மதியம் லங்காவியை நோக்கி சென்று கொண்டிருந்த 3 ஃபேரிகள் பலத்த காற்று கடல் அலையால் பயணத்தை தொடர முடியாமல் மீண்டும் படகுத்துறைக்கு திருப்பின. நேற்றும் இன்றும் 4 ஃபேரி சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் 2154 பயணிகள் பாதிக்கப்பட்டதாக பிரதான ஃபேரி சேவை நிறுவனமான கன்சோர்டியம் ஃபேரி லைன்ஸ் வெஞ்சர்ஸ் நிறுவனபர்ஹாட் நிறுவனத்தின் நிர்வாகி பஹரைன் பஹரும் தெரிவித்தார். வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் மேலோங்கி இருப்பது ஃபேரிகள் பயணம் செய்வதற்கு பாதுகாப்பானது அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றின் பூத்திலிருந்து பாதுகாவலர் ஒருவரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். சபாபர்ணம் தமான் பர்தாமா ஜலான் பாசீர் என்ற இடத்தில் சாலை ஓரத்தில் சந்தேகத்திற்கு இடமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் குறித்து பொதுமக்களிடமிருந்து நேற்று மாலையில் போலீசார் தகவல் பெற்றுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் புரோட்டோன் சாகா BLM ரக காரை சோதனை செய்தபோது காரின் பூத்தில் பாதுகாவலர் ஒருவர் சுய நினைவின்றி கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக சபாபர்ணா மாவட்ட போலீஸ் தலைவர் ராபின் குஹா தகுர்தா தெரிவித்தார். அந்த ஆடவர் குறித்து மருத்துவ குழுவினர் சோதனை செய்ததில் அவர் இறந்துவிட்டது உறுதி செய்யப்பட்டது. அவரின் மரணத்தில் குற்றத்தன்மை இருப்பது தெரிய வந்துள்ளதால் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக ராபின் குஹா குறிப்பிட்டார். வேக கட்டுப்பாட்டை இழந்ததாக நம்பப்படும் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் லாரியின் அடியில் சிக்கி உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று காலை 9 மணி அளவில் கிள்ளான் பள்ளத்தாக்கு NKVE நெடுஞ்சாலையின் 22.2 கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. தலையில் பலத்த காயங்களுக்கு ஆளான அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக பட்டாலிஞ்சொய்யா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் M. ஹுசைன் தெரிவித்தார். இவ்விபத்து குறித்து 1987 ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். பஹாங் பென்தோங் டோல் சாவடிக்கு அருகில் இன்று மதியம் வாகனம் ஒன்று திடீரென்று தீப்பிடித்துக் கொண்டதில் 4 அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இயந்திரத்திலிருந்து புகை வருவதைக் கண்ட அதன் ஓட்டுநர் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு அனைவரும் அவசரமாக வெளியேறியதால் தீ வாகனத்தை சூழ்வதற்குள் அனைவரும் உயிர் தப்பியதாக பஹாங் மாநில தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். இதில் அந்த வாகனம் 80 விழுக்காடு சேதமுற்றது. குவாந்தான் பாலோக்கில் உள்ள கேம் நெமோ முகாமில் மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்ததில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயம் அடைந்தனர். இச்சம்பவம் இன்று மாலை 3:56 மணியளவில் நிகழ்ந்தது. இதில் ஜக்கரியா அலி என்ற 67 வயது நபர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக தெரிவிக்கப்பட்டது. உயிரிழந்த முதியவரின் உடலை மீட்பதற்கு போலீசார் தீயணைப்பு மீட்பு படையினரின் உதவியை நாடினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.